மெல்லினம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான ஒரு சூழல். அதாவது சர்க்கார் 2ஓட கிளைமேக்ஸ் காட்சியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சர்க்கார் படத்தில் எந்த மாதிரி இருக்குமோ அப்படி தான் நேற்று பதவியேற்புலாம் இருந்துச்சு. இதில் நிறைய பேர் என்ன சில மரபு ரீதியாக கடைப்பிடிக்கல, மாற்றம்னு சொன்னார். ஆனால் ஏமாற்றம் தான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம். இந்த மாற்றம்ங்கிறது எப்படி நொங்க இளநியாவோ இளநியா நொங்காவோ மாற்ற முடியாது. ஒரு இளநியை அவங்க ஸ்டைலுக்கு அழகுபடுத்தி கொடுக்குற ஒரு விஷயந்தான் இந்த ஆட்சி முறை. அப்போ அவரோட மாற்றம் என்பது இங்கே ஏதோ டிசைனாக ஒரு அழகுபடுத்தி கொடுக்கறது அல்லது மக்களுக்கான ஒரு வரவேற்பு பெறத்தக்க ஒரு வாக்குறுதிகளை கொடுப்பது தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறது. மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா அவரோட உடையில இருந்து ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி வரலாற்றில் ஒரு முதல்வர் அப்படிங்கிறது கோட் சூட்டு, அதாவது சட்டமன்றத்துக்கோ பதவி ஏற்கும் போதோ கோட் சூட்டு போட்டு வந்தது இதுதான் முதல் முறை. அதுல ஒரு பெரிய மாற்றத்தை அவர் நிகழ்த்தி இருக்கிறாரு. அதை வெவ்வேறு விதமா சொல்றாங்க. ஒண்ணு, இவருக்கு தமிழரான முறைப்படி தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம், ஏங்க அவர் கிறிஸ்டின் தானே, அவர் விழாவுக்கு அப்படித்தான் வருவார் அப்படிங்கிற ஒரு இதுவும் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடை மாற்றத்துல அவ்வளவு பெரிய விமர்சனங்களை போயிட்டு இருக்கு. அது பாசிட்டிவாகவும் அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த முதல்வர் பதவி ஏற்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது தான் முதல்ல மரபு ரீதியா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பதவி ஏற்றவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது திராவிட ஆட்சி பதவி ஏற்றவங்க கூட முதல்ல ஜனகணமன, அதாவது தேசிய கீதம் பாடிட்டு தான் ரெண்டாவது தான் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறதையும் நம்ம போட்டு காமிக்கிறாங்க. புதுசா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்னு ஒன்று சேர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூணாவதா மோடி பதவி ஏற்கும் பொழுது மத்திய அரசு ஆணையில எந்த ஒரு மாநில அரசு விழாவாக இருந்தாலும் சரி, ஆளுநர் சார்ந்த விழாவா இருந்தாலும் சரி, வந்தே மாதரம், தேசிய கீதம், அதுக்கப்புறம் மாநில இடம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவர் முதல் முறையா பதவி ஏற்கும் போது ஆளுநர்கிட்ட தான் பதவி ஏற்கிறார். ஆளுநரோட லிஸ்ட் படி தான் அங்க நிகழ்ச்சி நடக்குது. அதுல போயிட்டு இவர் எந்த இதுவும் தலையிட முடியாது. ஆனா இவருக்கு என்னன்னா தமிழ் பற்று இல்ல, தமிழை 3ஆம் இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு, அதை வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த கட்சியை கூட அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நடக்காத ஒரு மாற்றம்னு சொல்லலாம். அதாவது நிகழ்ச்சி நடந்த உடனே ஒரு கண்டனம் வாங்கிக்கிறது விஜய்க்கு மட்டும் கிடையாது, இந்த தமிழக அரசுக்குமே ஒரு புதுமையான ஒரு மாற்றமா தான் தெரியுது. ஒப்புதல் உறுதிமொழி படிக்கும் போது இதுவரைக்கும் யாரும் மனப்பாடம் செஞ்சு அதை இவ்வளவு அழகா அப்படிலாம் வச்சுட்டு அந்த உறுதிமொழி இருக்குல்ல, அது உள்ளார்ந்த இந்த மக்கள் மேல உள்ள அன்புல அவ்வளவு பாசிட்டிவா பார்க்கும்போது அந்த சினிமாவில் பேசுற மாதிரியான ஒரு தோரணையா இருந்தாலும் இதுவரைக்கும் இந்த 60 ஆண்டு கால வரலாற்றுல அந்த உறுதிமொழியை மனப்பாடமா யாருமே சொன்னதில்லை. ஏன் நம்ம பெரிய பெரிய படிப்பு படிச்ச அண்ணா கூட அந்த மாதிரியான மனப்பாடமா நான் உறுதிமொழியை சொன்னதில்லை. இது மரபு மீறலா அப்படின்லாம் தெரியாது. ஆனா அதுல இப்ப யோசித்து பாருங்களேன், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு நர்வஸ், அந்த மாதிரியான விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் இல்லாம முழுமையா கிட்டத்தட்ட அது ஒரு 2 நிமிஷமாச்சும் அந்த உறுதிமொழி இருக்கு. அதை கடகடன்னு எந்த ஒரு தடையும் இல்லாம தடங்களும் இல்லாம உச்சரிப்பு பெறலாம என்ன செஞ்சாரு, அந்த உறுதிமொழியை வாசிச்சாரு. அது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அது கூட என்ன செஞ்சுதான் ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயம்தான். எப்பவுமே ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்கக்கூடியவர் அங்க சட்டமன்றத்துக்கு உள்ள போயிட்டு அங்க இருக்கிற சேர்ல, அதாவது இருக்கையில உட்கார்ந்து அங்கதான் முதல் கையெழுத்து, அதாவது இந்த மக்களுக்காக நான் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான முதல் கையெழுத்தை சட்டமன்ற கோப்புல தான் போய் என்ன செய்வாங்க, அங்கிருந்து தான் சைன் போடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, எங்க பதவி ஏற்றுக்கிட்டாரோ அந்த மக்கள் முன்னாலேயே நான் என்ன செய்வேன், சைன் போடுவேன், கையெழுத்து போடுவேன் அப்படிங்கிற ரீதியில் என்ன அந்த இடத்துலயே ஒரு 3 விஷயத்துக்கான ஒரு கையெழுத்தை போட்டாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் கையெழுத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மின்சாரம் 500 பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 200 இலவசம், 500க்கு மேல பயன்படுத்துறவங்க வழக்கமாக அந்த 100 என்ன செஞ்சலாம், அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட். இதை கூட மாத்தி ஐயோ 200ன்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப பல்ட்டி அடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்குள்ளானாரு. ஆனா அவங்க அந்த அறிக்கை ஜீவோவில் தெளிவா சுட்டி காட்டியிருக்காங்க. ஏன்னா இலவசம்ங்கிறது எப்போ இருந்தாலும் ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். அதை அது ஏழை மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ரீதியில தான் அவர் அந்த 500 கட்டணத்தை, அந்த 500க்கு 200 அப்படிங்கிற ஒரு தள்ளுபடி அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஃபாலோ பண்ணி சைன் போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம், அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், மாவட்டம் தோறும் கிட்டத்தட்ட 35 மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா போதைக்கு எதிரான அல்லது பாலியல்
கையெழுத்து போறதுக்கு எதிரான காவல் நிலையங்களை அமைச்சிருக்காங்க. அது செகண்டா அவர் கையெழுத்து போட்ட ஒரு விஷயம். அதே நேரத்தில் பெண்களுக்கான சிறப்பு படை சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு சிறப்பு படையை வந்து ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியில மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னு எதை சொன்னமோ அந்த போதை பழக்கத்துக்கு எதிராகவும் பாலியலுக்கு எதிராகவுமான ஒரு இதை நேத்தே அந்த என்ன செஞ்சுட்டாரு, ஒரு 3 விஷயத்த அவரு அந்த இடத்துல கையெழுத்து போட்டு நடந்துகிட்டு இருந்தார். அறிவிக்கும் போது இங்க யாரும் பவர் சென்டர்லாம் கிடையாது. இங்க ஒரு பவர் சென்டரு, அங்க ஒரு பவர் சென்டரு, அதெல்லாம் கிடையாது. இங்க பவர் சென்டர் நான் மட்டும்தான், என்னை தவிர இங்க யாருக்கும் பவருங்கிறதே கிடையாது. அதனால யாராவது தப்பு செஞ்ச நினைச்சால், அதாவது நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, ஒரு ஆட்டம் ஆடி பார்ப்போமே அப்படின்னு யாராவது நினைச்சா அதை இப்பவுமே என்ன செஞ்சுங்க, எரேஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி எல்லாம் பேசினதில்லை. இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினால், இந்த பவர் சென்டர் அப்படிங்கிறது விஜய் தான் அப்படிங்கிறதுல அந்த நடைமுறைப்படுத்தினால் உண்மையிலேயே வந்து மக்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். செய்யணும்னு ஒரு விஷயத்துக்கு வர ஒரு ஆளா இருக்கும்போது அது நடக்கும். ஏன்னு கேட்டேன்னா அவர் தெளிவா சொல்லிடுறாரு, நான் இந்த அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். அதுல உண்மையும் கூட. ஏன்னா அவர் வந்து தேர்தலுக்கான அந்த இதை காட்டும் பொழுது 400 கோடிக்கு மேல எனக்கு சொத்து இருக்கு அப்படின்னு காட்டியிருக்காரு. ஆக அவருக்கு 400 கோடிங்கிறது ஒன்றும் வாழலாம் பல தலைமுறைகள். அப்போ அந்த விஷயத்துல வந்து என்ன தவிர யாருங்கிற அந்த ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து என்ன செய்யலாம், பாராட்டத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. 9ஆம் தேதி வரைக்கும் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு வாழ்த்து கூட சொல்லல. அதாவது 108 இடங்கள்ல ஜெயிச்சு பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு பெரிய கட்சியா வாங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாழ்த்து கூட அது வரைக்கும் அவர் சொல்லல. ஆனா அப்போ 9ஆம் தேதி கூட அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து வஞ்சனை செஞ்சிருச்சு, விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சென்சிட்டிவா பேசிட்டு இருந்தாரு. இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது திராவிட கழகத்துக்கு உள்ள இல்லாத பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, இவர் ஒரு பெரியவர் எதுக்கு இப்படி சொல்றாரு, இந்த நேரத்துல வந்து சமூக நீதி தானே பத்தி பேசணும், இந்த நேரத்துல மதச்சார்பற்ற ஒரு அரசு வேணும் அப்படிங்கிற விஷயத்த தானே பேசணும், இவர் தானே முன்னின்று பேசணும், இவரே வந்து இப்படி பேசினா நாளைக்கு ஆளுநர் ஆட்சி அமைஞ்சறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான தொனில எல்லாம் பலர் விவாதிச்சுட்டாங்க. இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது, அப்படிதான் ஒரு விவாதம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு வித்தியாசமா அவர் என்ன பண்ணாரு, விஜய் வந்து நேற்று பதவி ஏற்று அந்த கோட்டைக்கு போயிட்டு வரும்போது அவர் பெரியார் திடல் போட்டிருக்கார். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானா நன்னையும் செய்து விடலுங்க திருக்குறளுக்கு ஏற்ப அவர் உடனே என்ன செஞ்சிடாரு, பெரியார் திடலுக்கு போறாரு. பெரியார் திடல்ல வந்து பெரியாரோட அந்த இதுக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திட்டு ஆசிரியரை பார்த்துட்டு ஆசிரியர்கிட்ட பேச, ஆசிரியரும் உற்சாகமா என்ன செஞ்சாரு, அப்படியே வந்து அங்க உள்ள கண்காட்சிகள்லாம் சுத்தி காமிச்சிட்டு அவரை வந்து வழி அனுப்பிச்சு வச்சாரு. இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணிருந்தேன். அதாவது அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே போன இடமே பெரியார் திடல் தான். அந்த பெரியார் திடலுக்கு போகும்போது அங்க அவரை பெருசா அங்க யாருமே வரவேற்கல, எந்த கருப்பு சட்டையும். ஆனா நமக்கு கேள்விப்பட்ட வர வந்து அங்க எல்லா ஆட்களும் இருந்ததா, குறிப்பா வந்து ஆசிரியர் இருந்தாரா இல்லையா, மத்த எல்லாருமே இருந்தாங்க. இவர் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டில் அவர் வேலையை என்ன செஞ்சாரு, முடிச்சுட்டு வந்தாரு. இப்ப பதவி ஏற்கும் போது அதே ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய மாற்றம். அது சமூக நீதிக்கான ஒரு பெரிய மாற்றம்னா இந்த மாற்றம் தான் நம்ம சொல்லணும். அதாவது நான் வந்து மதசார்பற்ற இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து இவ்வளவு தெளிவாலாம் யாரும் வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. அதை வந்து தெளிவா வந்து என்ன செஞ்சுட்டாரு, சொல்லிட்டாரு. இதுல என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து இவர் மத சார்ந்த இதா போனா நமக்கு நல்லா இருக்குமே நினைச்சவங்க தான் அதிகம். ஆனா அந்த மத சார்ந்த விஷயத்துல அவர் என்ன செய்யறாரு, தன்னோட பாயிண்ட்ல வந்து விஜய் வந்து தெளிவா இருக்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயலாளர்கள்லாம் மாற்றினாங்க. லட்சுமி பிரியா, செந்தில்குமார் அப்படிங்கிற செயலாளர்கள்லாம் மாற்றினாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த அரசு துறையில் நற்பெயர் பெற்றவங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி பிரியா அப்படிங்கிறவங்க வந்து பட்டியலினத்தை சார்ந்தவங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே என்ன செஞ்சிருக்காரு, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு பெரிய மாற்றம் என்ன இருக்குன்னா, இதுதான் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக அடிபட்டு இருக்க ஒரு விஷயம். பட்டியல் இனத்தவர்கள் பொது தொகுதியில் நிறைய இடத்துல வெற்றி பெற வச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஆக சமூக நீதி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் இனத்தவரை பொது தொகுதியிலிருந்து வெற்றி பெற வைக்கிறது தான் மிகப்பெரிய சமூக நீதி. இதுக்கு சில பேர் வந்தெல்லாம் வேற மாதிரியெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. அது யாருன்னே தெரியாது. வெறும் விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க. ஆமா, விஜய்க்காகத்தான் ஓட்டு போட்டாங்க. விஜய்க்காக ஓட்டு போட்டாலும் அவர் நிக்க வைக்கணும்ல. இப்போ எல்லாமே மு.க. ஸ்டாலினுக்காகவும் எடப்பாடிக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் கமலஹாசனுக்காகவும் தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருங்க, அந்தந்த ஜாதி எது மெஜாரிட்டியா இருக்கோ அங்கதானே ஆளை நிறுத்துறீங்க. அங்க
போய் பொது தொகுதியில் இவனை நிறுத்தம்பா, இவனுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது, எனக்கான ஓட்டு தான் யாராச்சும் நிறுத்திருக்கீங்களா? இல்லை, இனிமேல் நிறுத்தி தான் பாருங்களேன். அப்படி நிறுத்தி பார்த்தா கூட ஒரு சமூக நீதி மாற்றம் வந்து வரும். ஆனால் அந்த சமூக நீதி மாற்றத்தை தன்னோட எலெக்ஷன்லேயே இந்த தேர்தலே வந்து விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கிறது மிகப்பெரிய வரவேற்பு. உண்மையான சமூக நீதி மாற்றம் அப்படிங்கிறது இங்க இருந்து தான் தொடங்குது. ஆனா அவருக்கு எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சவால்கள் வந்து பெரும் சவால். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 107 தான், அவர் 107 தொகுதி, ஒன்னு ராஜினாமா பண்ணிட்டாரு, அவர் 107 தொகுதியை தான் வச்சிருக்காரு. மிச்சம் எல்லாமே கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், IUML அப்படிங்கிற கட்சியோட ஆதரவு தான் அவர் ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. அப்ப இது ஒரு பெரிய சவால். இதுல வந்து காங்கிரஸ் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஆட்சியில பங்கேற்றுக்கிட்டு எங்களுக்கும் அமைச்சரவை வேணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் மற்ற கட்சிகள் எந்த ஒரு திட்டம் செஞ்சாலோ அல்லது எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்தாலோ என்ன செய்யலாம், அவங்க வெளியேறலாம் அல்லது வாக்கெடுப்பு நடத்தலாம். அப்படி ஒரு வாக்கெடுப்பு நடத்தும் போது தோல்வியை தழுவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பை அவர் என்ன செய்யணும், இல்லாம பார்த்துக்கணும். அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா இவருக்கு மனசுக்கு பிடிச்சதான் செய்வேன் அப்படிங்கிறாரு. வேற இடத்துல இருந்து ஆதரவு வந்து அது பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க வந்து இந்த குறிப்பா இந்த 3 கட்சிகள் வந்து கண்டிப்பா நெருக்கடி கொடுப்பாங்க. அந்த நெருக்கடி கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய காரணமே அவங்க வந்து திமுக கூட்டணியில இருந்து இங்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணம் தான். அவங்களும் சொல்றாங்க, நாங்க இது ஆளுநர் ஆட்சிக்காகத்தான் நாங்க இந்த ஆதரவு கொடுக்குமே ஒழிய நாங்க எப்பொழுதும் திமுகவோட கூட்டணியில இருந்து தான் செயல்படுவோம், தேர்தலை சந்திப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது எல்லாமே இவருக்கு மிகப்பெரிய சவால். 2500 கொடுக்கறது, இந்த ஏஐ நகரமாக்குறது, இன்னும் பல திட்டங்கள், அந்த தங்கம் கொடுக்கறது, இப்படின்னு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த திட்டங்களெல்லாம் எவ்வளவு பெரிய அளவுக்கு செயல்படுத்த முடியும், அதுக்கான ஃபண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மிகப்பெரிய அவருக்கா இருக்க சவால்கள். ஆக ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா இது ஒரு மாற்றத்துக்கான ஆட்சி அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மக்கள் நினைக்கிறது மாதிரி அவர் மாற்றத்துக்கான ஆட்சிக்கான ஆரம்ப புள்ளியா சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த மாற்றம் தொடருமா, அவருக்கான சவால்களை வந்து அவர் நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகத்தான் தெரியும். உங்களை மாதிரி நானும் என்ன செஞ்சிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுவரை கேட்டுக்கொண்டு இருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.